சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான தகவல் ஒன்று மக்களே. பொங்கல் பரிசு வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு பணம் வழங்கப்படுமா? 3 மகிழ்ச்சியான தகவலை அறிவித்திருக்கிறது தமிழக அரசு. இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ரேஷன் கடையில் என்னென்ன பொருட்கள் வழங்கப் போகிறார்கள், எவ்வளவு பணம் வழங்கப்பட போகிறது அப்படின்றத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை இப்போதான் புதுசாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா நம்முடைய உங்கள் விவசாயி என்னும் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது பொங்கல் பரிசு, குறிப்பாக பொங்கல் நெருங்கி கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் பொங்கலுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பொருட்கள் அப்புறமா பணங்கள் கொடுக்கப்படும். இந்த ஆண்டும் எவ்வளவு பணங்கள், ரொக்க பணங்கள் கொடுக்கிறார்கள், எவ்வளவு பொங்கல் பரிசு என்னென்ன வழங்கப்படுகிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். என்னென்ன பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்து விடுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு 1 கிலோ சர்க்கரை, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1 கிலோ புழுங்கல் அரிசி, 1 கிலோ பச்சரிசி கொடுக்குறாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா அதாவது முழு கரும்பு ஒன்று வழங்குகிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி, ஏலக்காய், திராட்சை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் போன்ற பொருட்கள், அதாவது குறிப்பாக 21க்கும் மேற்பட்ட பொருட்கள் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்கள் வழங்கப்படுகிறதாக சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களுடன் ரூ. 1000 ரொக்க பணமும் பார்த்தீங்கன்னா வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா மகளிர்களுக்கு வழங்கும் உரிமை தொகை மாதந்தோறும் ரூ. 1000 வழங்குறாங்க. பொங்கல் அப்போ பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே எப்பவுமே 15ஆம் தேதிக்கு மேலே தான் போடுவாங்க ரூ. 1000. அதாவது பெண்களுக்கு மாதந்தோறும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 1000 15ஆம் தேதிக்கு மேலே போடுவாங்க. பொங்கல் வருவதன் காரணமாக முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா அந்த ரூ. 1000 சேர்த்து பார்த்தீங்கன்னா ரூ. 2000 பொங்கல் பரிசாக கொடுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகிறது. இதுதான் மக்களுக்கு கிடைத்த முக்கியமான தகவல். இது ரேஷனிலிருந்தே பெற்றுக்கொள்ளலாம். அதாவது பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை ரூ. 1000 ரேஷனில் கொடுக்கக்கூடிய ரூ. 1000 ஆக மொத்தம் ரூ. 2000 பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் அப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவருக்கும் கிடைக்க போகிறது. இது பயனுள்ளதாக பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு உறுதியாக சொல்கிறது. இதுதான் மக்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சியான அறிவிப்புகள். இது போல தொடர்பான, அதாவது பார்த்தீங்கன்னா இது போல ரேஷன் தொடர்பான செய்திகளாகட்டும், மழை தொடர்பான செய்திகளாகட்டும் உடனுக்குடனே நம்ம சேனலில் இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.